அடுத்து 15வது அனுகிரகம். பிள்ளைகள் போயிட்டா பாண்டவர்களுக்குங்கிறோம். ஆனா அவ வம்சத்தை வாழ வைத்தவன் கண்ணன். உச்சித்தியை பாண்டவானாம் புனரபிச்ச விஷதி உத்தரா கர்ப்பமஸ்திரே ரக்ஷன் அங்குஷ்ட மாத்திர கில ஜடர மகாக சக்கரபாணிர் விபோத்வம் இருக்கு. இந்த அஸ்வத்தாமா இருக்கானே, அபாண்டவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் போட்டான். பாண்டவர்களுக்கு வேற எங்கேயாவது வாரிசு இருந்ததுன்னா அந்த வாரிசையும் அழித்து விட்டு வர வேண்டும் என்பதற்காக அபாண்டவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் போடுறான். அது தேடிண்டே போனா பாண்டவர்களுக்கு ஒரு வாரிசு மிச்சம் இருக்கு. அபிமன்யு இறந்து போனான் இல்லையா, அவன் மனைவி உத்தரை. அவ போருக்கு முன்னாடியே கர்ப்பவதியா தான் இருந்தா. அவ கர்ப்பத்துல ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அதுதான் பாண்டவர்களின் ஒரே வாரிசு. அந்த குழந்தையை தாக்க அஸ்வத்தாமா பானம் போட்டான். இதை அறிந்து கொண்டு கண்ணன் என்ன பண்ணான்னா, கட்டை விரல் அளவு வடிவம் கொண்டு உத்தரையின் கர்ப்பத்துக்குள்ளே தானே போய் அந்த அஸ்திரத்தை விரட்டி அவள் வயிற்றில் இருந்த அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுத்தான். அவன் தான் பின்னாடி பரீட்சித் மகாராஜா என்று வந்து பிறந்து மேற்கொண்டு ராஜ்யம் நடத்தினான். அப்போ பாண்டவர்களுடைய வம்சம் ஒரே வாரிசு பரீட்சித். அவனை காத்து கொடுத்தது யாரு? அதே கண்ணபிரான். இது எத்தனாவது அனுகிரகம்? 15வது அனுகிரகம். இவற்றோடு பூர்த்தியாகல, 16வதாவும் ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கான். அது என்னன்னா, ஒருத்தனுக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரிய உபதேசம். ஒரு நல்ல ஆச்சாரியன்ட்ட நம்மளை சேர்த்து அவர் திருவாயால 4 உபதேசம் வாங்கினோம்னா அதான் பெரிய விஷயம். அதனாலதான் யுத்தமெல்லாம் ஆயிடுத்து, தர்மபுத்திரனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. கடைசியா 16ஆம் அனுகிரகமாக இவர்களை எல்லாம் பீஷ்மர் அழிச்சுன்னு போறான். அம்பு படுக்கையில கிடக்கார் பீஷ்மர். கண்ணன் சொல்றான், தஸ்மின் அஸ்தமிதே பீஷ்மே கௌரவானாம் துரந்தரே தர்மா அல்பி பவிஷ்யந்தி தஸ்மாத்வாம் சோதயாம்யகம். பா, பீஷ்மர் முக்காலம் அறிந்தவர், அவரை போல ஞானி கிடையாது. அவர் போயிட்டார்னா லோகத்துல தர்மத்தை சொல்றதுக்கு ஆள் கிடையாதுடா. பீஷ்மரை போல விவரம் தெரிஞ்சவா கிடையாது. போய் கேளுங்கோன்னு அழிச்சுட்டு போய் கண்ணன் முன்னிலையில 1000 திருநாமங்கள் விஷ்ணு சகசிரநாமத்தை பீஷ்மர் பஞ்ச பாண்டவர்களுக்கு சொன்னார்னா அதுக்கும் கொண்டு போய் நிறுத்தினவன் யாருன்னா கண்ணன். அப்ப நமக்கும் ஒரு நல்ல ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டாக்கி அந்த ஆச்சாரியன் மூலமாக உய்வடைய வழிகாட்டுபவன் யாருன்னா கண்ணன். பீஷ்மர் மோட்சம் போறார், எதிர்த்தாப்புல கண்ணன் இருக்கான், பாண்டவர்களும் இருக்கா. அப்ப கடைசியா பீஷ்மர் சொல்றார், 16 அனுகிரகம் பார்த்துட்டோம் இல்லையா, அவ்வளவுதான் 16 தான். 16 கரெக்டா வந்துருத்தா? கடைசியா ஆச்சாரியன் பீஷ்மர்கிட்ட உபதேசம் வாங்க வச்சது 16.